ஒரு மரத்துக்கடியில் சிங்கம் ஒன்று நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது எலி ஒன்று அந்த பக்கமாக வேக வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தது. அந்த எலி அங்கு சிங்கம் தூங்குவதை கவனிக்கவில்லை. வேகமாக ஓடி வந்த எலி சிங்கத்தின் மேல் ஏறி துள்ளி குதித்து ஓடியது. அதனால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. வேகமாக எழுந்த சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பித்தது. சிங்கத்தின் கர்ஜனை சத்தத்தை கேட்ட எலி பயந்து போய் அங்கேயே நின்றது. யார் அது என் தூக்கத்தை கலைச்சது? சிங்கராஜா, நான் தான் எலி. எலியே, முதல்ல என் முன்னாடி வா. சிங்கம் அழைத்ததும் அந்த எலி நடுங்கிக் கொண்டே சிங்கத்தின் முன்னால் நின்றது. எலியே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மேல குதிச்சு விளையாடுவ? சிங்கராஜா, நான் உங்க மேல குதிச்சு விளையாடல. என்ன ஒரு பூனை துரத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. உயிருக்கு பயந்து வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தேன். நான் வந்த வேகத்துல நீங்க தூங்குறத கவனிக்காம விட்டுட்டேன். அதனால உங்க மேல தெரியாம ஏறி குதிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சிங்கராஜா. எலியே, என்னை ஏமாத்த பாக்குறியா? சிங்கராஜா, நான் ஏன் உங்களை ஏமாத்த போறேன்? நான் சொல்றதெல்லாம் உண்மை. எலி சிங்கத்திடம் கெஞ்சி கேட்டதால் எலியை மன்னித்து அனுப்பிவிட்டது. எலியே, தடவைன்றனால உன்னை மன்னிச்சு விடுறேன். திரும்பவும் இதே மாதிரி பண்ண உன்னை கடிச்சு கொதறாம விட மாட்டேன். சிங்கராஜா, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். என்ன மன்னிச்சு உயிரோட விட்டதுக்கு நன்றி. சரி சரி, என் கண்ணு முன்னாடி நிக்காம சீக்கிரம் போயிரு. சிங்கம் திரும்ப கோபப்படுவதற்குள் அந்த எலி வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றது. ஒரு முறை சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. எலி அழைத்ததும் சிங்கம் எலியை நோக்கி வந்தது. எலியே, எதுக்காக என்ன கூப்பிட்ட? சிங்கராஜா, அந்த கிணத்துக்குள்ள ஏன் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அந்த கிணறு ரொம்ப ஆழமானது. தெரியாம உள்ள விழுந்துட்டோன்னா எலும்பு கூட மிஞ்சாது. எலியே, என்ன மாதிரியே ஒருத்தன் அந்த கிணத்துக்குள்ள இருக்கிறான். அவனை கொல்றதுக்கு தான் அந்த கிணத்துக்குள்ள குதிக்கலான்னு நின்னுகிட்டு இருந்தேன். அவனை நான் கொல்லலைனா அவன் என்ன கொன்னுட்டு இந்த காட்டுக்கே சிங்கராஜாவாயிடுவான். சிங்கராஜா, இப்படி ஒரு கட்டுக்கதை உங்ககிட்ட யார் சொன்னது? என்னது கட்டுக்கதையா? எனக்கு எப்போ உற்ற துணையா இருக்கிற நரி தான் சொல்லுச்சு. சிங்கராஜா, நரி உங்களை நல்லா ஏமாத்துது. என்ன? நரி என்ன ஏமாத்துதா? ஆமா சிங்கராஜா, அந்த கிணத்துக்குள்ள இருக்க தண்ணில யார் எட்டி பார்க்கறோமோ அவங்க முகம்தான் தெரியும். அந்த கிணத்துக்குள்ள உங்களை மாதிரி யாருமே கிடையாது. சிங்கராஜா, நரி உங்களை கொன்னுட்டு இந்த காட்டுக்கே ராஜாவாகலான்னு பேராசைப்படுது. உன்னை நான் எப்படி நம்புறது? சிங்கராஜா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கலாம். அப்படி எட்டி பார்க்கும்போது நம்ம 2 பேர் உருவம் தான் தெரியும். அப்பவாவது நான் சொல்றத நம்புவீங்களா சிங்கராஜா? கண்டிப்பா நம்புவேன். வா, இப்ப போகலாம். நிஜத்தை புரிய வைப்பதற்கு எலி சிங்கத்தை அழைத்து கொண்டு கிணற்றின் அருகே சென்றது. சிங்கமும் எலியும் சேர்ந்தே அந்த கிணற்றுக்குள் எட்டி பார்த்தனர். அப்படி எட்டி பார்க்கும் பொழுது கிணற்றில் உள்ள தண்ணீரில் இருவரின் உருவமும் தெரிந்தது. எலியின் உருவத்தை தண்ணீரில் பார்த்த பின்புதான் சிங்கத்திற்கு ஒரு உண்மை புரிந்தது. எலியின் உருவத்திற்கு அருகில் இருப்பது தன்னுடைய முகம்தான் என்று உறுதி செய்தது. எலியே, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். தண்ணிக்குள்ள நம்ம 2 பேர் முகம்தான் தெரியுது. இப்பொழுதுதான் அந்த சிங்கத்திற்கு உண்மை எதுவென்று புரிந்தது. எலியே, எனக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வச்சுட்ட. என்ன அந்த நரி நல்லா ஏமாத்திருச்சு. அந்த நரியை நான் சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பரவாயில்ல சிங்கமே, எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். நீ உருவத்துல சிறுசா இருந்தாலும் அறிவுல பெருசா இருக்க. இப்பதான் புரியுது உருவத்தை பார்த்து யாரையும் மதிப்பிடக்கூடாதுன்னு. நான் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் இந்த சின்ன விஷயம் புரியாம இருந்திருக்கேனே. சரி எலியே, நம்ம 2 பேரும் இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம். இப்ப போய் என்னை ஏமாத்துற அந்த நரிக்கு பாடம் புகட்ட போறேன். எலியிடம் விடைபெற்ற சிங்கம் மிகுந்த கோபத்தில் நரியை தேடிச் சென்றது. நரி மேல் மிகுந்த கோபத்தில் இருந்த சிங்கம்
புயலை விட வேகமாக பறந்தது. நரியே, காட்டுக்கு ராஜாவான என்னையே ஏமாத்துறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன கொன்னுட்டு நீ இந்த காட்டுக்கே ராஜாவாகணும்னு ஆசைப்படுறியா? அது ஒரு நாளும் நடக்காது. இந்த காட்டுக்கு எப்பவுமே நான் மட்டும்தான் ராஜா. பாவம் அந்த நரி இந்த சிங்கத்திடமிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறதோ தெரியவில்லை.